வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சார் இது ஜேடபிள்யூ மெயினில் 2ஏன்னு ஏதாவது இருக்கா சார்? இருக்குது. ஜேடபிள்யூ மெயின் 2ஏ அப்புறம் 2பி. அது 2ஏ அப்படிங்கிறது எதுக்குன்னா ஆர்கிடெக்சருக்காக. இப்போ ஜேடபிள்யூ மெயின் 2ஏ எழுதுறீங்க. ஸோ நீங்கள் வந்து ஆர்கிடெக்சர் ஆகலாம். நீங்கள் அது அட்வான்ஸ் எழுதுனீங்கன்னா ஐஐடி உள்ளே போகலாம், அதை ஆர்கிடெக்சர் படிக்கலாம். ரூர்கே இந்த மாதிரி வந்து மிகச்சிறந்த இடங்களில். சார் என்ஐடிலையும் போகலாம், திருச்சியில் இருக்குது. ஸோ அப்புறம் ஜிஎஃப்டிஐலையும் போகலாம். இவங்க கொடுக்குறது ஜேடபிள்யூ மெயின் 2ஏ எழுதுனீங்க அப்படின்னா டிகிரி ஆஃபர்டு வந்து பி ஆர்கிடெக்சர். நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும். உங்கள் 10+2ல் போர்டு எக்ஸாமில் 75% இன் யுவர் போர்டு எக்ஸாம்ஸாக இருக்கணும். அந்த அளவுக்கு பர்சன்டேஜ் எடுத்துருக்கணும் போர்டு எக்ஸாமில். அடுத்தது 6 டைம்ஸ், முன்னாடி சொன்ன மாதிரி தான் 6 டைம்ஸ் கேன் அப்பியர். நீங்கள் 6 முறை அப்பியர் ஆகலாம். ஸோ மேக்ஸில் பார்த்தீங்கன்னா இதில் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 40. ஒரு கொஸ்டினுக்கு 2.5 மார்க்கு. இதில் மேக்ஸ் வரும், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் வராது ஜேடபிள்யூ மெயின் 2ஏல. ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 40, மார்க்ஸ் வந்து 100. ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 50. ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க்கு, ஆக மொத்தம் 200 மார்க்கு. ஸோ ட்ராயிங் வந்து 2 ட்ராயிங் கொடுத்துருப்பாங்க, நம்ம வரையணும். அவங்க கேட்டதுக்கு கொஸ்டின்ஸ் வந்து 2 இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு 100 மார்க்ஸு, அதாவது ஒரு கொஸ்டினுக்கு 50 மார்க்ஸு, 2 கொஸ்டினுக்கு 100 மார்க்ஸு. ஸோ டோட்டலி பார்த்தீங்கன்னா ஸோ எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா 92 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ 92 கொஸ்டின்ஸ் டோட்டல் மார்க்ஸ் வந்து அந்த ட்ராயிங்லாம் சேர்த்து வந்து மொத்தமாக 400 மார்க்ஸ் வரும். கரெக்ட் ஆன்சருக்கு +4, ராங் ஆன்சருக்கு எப்போதும் சொல்கிற மாதிரி -1. இப்போ என்னென்ன டைப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் இன் ஆர்கிடெக்சர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஐடியை பொறுத்த வரைக்கும் ஜெய்ப்பூர், ட்ரிச்சி, காலிக்கட், ஹம்ரிப்பூர், பாட்னா, ரூர்கேலா, போபால், நாக்பூர். ஜிஎஃப்டிஐயில் பொறுத்த வரைக்கும் மெஸ்ரா, அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயவாடா, அப்புறம் நியூ டெல்லி, போபால், அப்புறம் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர். அதுக்கு ஐஐடியில் காரக்பூர் அண்ட் ரூர்கே. இப்போ ஐஐடி உள்ள நுழையினாலே நீங்கள் வந்து ஜேடபிள்யூ மெயின் 2ஏ எழுதி அப்புறம் அட்வான்ஸ் எழுதணும். டைரெக்டாக ஜேடபிள்யூ அட்வான்ஸ் நம்ம எழுத முடியாது. 2ஏ எழுதி அதில் முதல் 2.5 லட்சம் ரேங்க்குள்ளே வந்தால் தான் நம்ம வந்து எதுக்குள்ளே போக முடியும்னா ஜேடபிள்யூ அட்வான்ஸ் எழுத முடியும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். ஜேடபிள்யூ